ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியான எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சிப்ஸ் செய்யறதுக்காக நம்ம அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கோம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சு. இது கூடவே நம்ம சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பக்குவத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூடவே நான் ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இது மாதிரி காய்கறி துருவலில் வச்சு தொலை துருவிக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம துருவி எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூடவே நம்ம இன்னும் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நமக்கு ஓரளவுக்கு மாவு இது மாதிரி பிசைஞ்சு வச்ச பிறகு நம்ம இது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போது கொஞ்சம் நமக்கு கையில் ஒட்டாமல் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு மாவு கொஞ்சம் அந்த கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அது கூடவே நம்ம அரிசி மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். லைட்டாக மாவு தெளித்து விட்டுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இது கொஞ்சம் நம்ம கையாலே ஃபஸ்ட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டு நம்ம தேய்ச்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சோன்னா அது ஒட்டிக்கும். கொஞ்சம் ஓரளவு நம்ம தேய்ச்சிக்கலாம். தின்னாக இருக்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். முடிஞ்ச அளவு நமக்கு தின்னாவே நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் சின்ன சின்ன ரவுண்டுகளாக. அதுக்காக நான் ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துருக்கேங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எது வேணாலுமே நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு அந்த சிப்ஸ் மாதிரி வந்துடும். இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இப்போ நம்ம எல்லாமே இதேமாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போது ஒரு கடாயை நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் வச்சுட்டு. இப்போது தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா பொரியுதான் நம்ம பார்த்துருக்கலாம். போட்ட பிறகு நம்ம இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இல்லைனா சீக்கிரமாக அந்த கருகிடும். ஏன்னா அது ஒரு கசக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நம்ம செஞ்சோன்னா நல்லா சிப்ஸ் நல்லா பஃப்னு நல்லா பூரி மாதிரி வருங்க. நல்லா உப்பி வரும். ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
நல்லாவே செவந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லா சிப்ஸுகளையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இதே போல் நம்ம சிப்ஸுகளை செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் போல் நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு சிப்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.